வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. நீங்கள் இன்னும் காயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஹெல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நிறைய கிரிப்டோ ரிலேட்டட் வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிட்காயினோட ஒரு ஷார்ட் டேர்ம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பிட்காயினை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். இது அடுத்த ஒரு அப்டேட் மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு பாருங்கள், அப்போ தான் இது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். இப்போ நம்மளுக்கு வீக்லியில் ஒரு டெய்லி சப்போர்ட்டில் இருக்குது, அதே மாதிரி டெய்லியும் சப்போர்ட்டில் தானே இருக்குது மார்க்கெட். அப்போ நமக்கு வீக்லிலையும் சரி டெய்லிலையும் சரி ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருக்கனால மார்க்கெட் இந்த இடத்துல புல்லிஷ் ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம், இந்த 63,920 அப்படிங்கிற இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் நெக்ஸ்ட் டார்கெட் போகும் 69,000, அப்புறம் 73,126, ரைட், இது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நமக்கு 4 ஹவரில் ஒரு புல்லிஷ் ரிவர்சலுக்கான பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாட்டம், ரைட், இது செகண்ட் பாட்டம். இதை நம்ம டபுள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த பேட்டர்ன் நமக்கு ஸ்க்ரீனில் ஃபுல்லாக எவாலுவேட் ஆகலை. நம்ம இதை எவாலுவேட் ஆக விட்டு நமக்கு நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணோம். நெக்லைனுங்கிறது நம்ம லாஸ்ட்டாக சொன்னால் அதே லெவல் தான், 63,320, ரைட். இந்த லெவலில் நமக்கு பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட்டுங்கிறது நெக்ஸ்ட்டு ஈஸியாக பம்ப் ஆகும் $69,020 இது வரைக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம இஎம்ஐ எனேபிள் பண்ணிப்போம். இஎம்ஐ எனேபிள் பண்ணும்போது நமக்கு 50 இஎம்ஐங்கிறது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டண்ட்டை கொடுத்துக்கிறதுக்கு. இப்போ நமக்கு ஒரே சேம் டைமில் 50 இஎம்ஐயும் இந்த நெக்லைனும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணுமாக இருந்தால் பிட்காயினில் நம்ம நல்ல ஒரு பம்பை எதிர்பார்க்கலாம். நமக்கு மினிமம் இங்கேருந்து ஒரு 8% பம்ப் இருக்கும். அதிகமாக போனால் நமக்கு ஒரு 14%, 15% வரைக்கும் பிட்காயின் பம்ப் ஆக சான்ஸ் இருக்குது இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால். ஏன்னா நமக்கு மார்க்கெட்டில் ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கிறது விட 2 சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல 2x பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு ஃப்ளிப் ஆகும், சப்போர்ட்டாக மாறும். அப்படிங்கும்போது பிட்காயின் இங்கேருந்து இன்னும் ஃபர்தராக மேலே போக தான் சான்ஸ் இருக்குது. இப்போ நான் 20 EMA எனேபிள் பண்ணியிருக்கேன். 20 EMA நமக்கு இந்த பக்கம் இருக்கார். இப்போ இந்த 50 EMA கூடயும் இந்த 20 EMA இப்படி பிரேக் அவுட் கொடுத்தாரு அப்படின்னா இது நமக்கு புல்லிஷ் க்ராஸ் ஓவராக மாறும். புல்லிஷ் க்ராஸ் ஓவர் கிடைச்ச பிறகு மார்க்கெட்டில் நம்ம ட்ரெண்டை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கு தான் போகும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் கரெக்டான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மார்க்கெட்டில் நம்ம ஒரு பை பொசிஷன் ஓப்பன் பண்ணலாம் $69,000 வரைக்கும். சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நீங்களும் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணலாம். இதுதான் இந்த பிட்காயினோட ஷார்ட் டைம் அப்டேட்டாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பிரேக் அவுட் பண்ணால் ஃபுல்லாக டீட்டெயிலாக இதை பற்றி பேசுவோம்.